84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 83ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த சைரன்ஸ் ஆஃப் மார்ஸ். இந்த புத்தகம் சாரா ஸ்டீவர்ட் ஜான்சன் அவர்கள் எழுதியிருக்காங்க. சாரா ஸ்டீவர்ட் ஜான்சன் யாரு அப்படின்னா, அவங்க அடிப்படையில் ஒரு பயாலஜிஸ்ட், அப்புறமா ஒரு ஜியோ கெமிஸ்ட், ஒரு ஆஸ்ட்ரோனமர் அண்ட் பிளானட்டரி சயின்டிஸ்ட். இவங்க நிறைய விஷயங்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இவங்க செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருக்கா அப்படின்ற தேடுற பணியில உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் வெவ்வேறு விஷயங்களையும் செஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை தொகுத்து அதுல என்னென்ன மாதிரியான சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் அப்படின்றதையெல்லாம் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கால வரிசைப்படியான ஒரு அட்டவணை அப்படின்னு கூட இந்த புத்தகத்தை சொல்லலாம். செவ்வாய் கிரகத்துல இதுவரை செய்யப்பட்டிருக்கிற ஆய்வுகள் என்னென்ன, அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யாரு, என்னென்ன விண்கலங்களோட பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது ஒரு படத்தோட கதை மாதிரி நமக்கு தோணும். அவ்வளவு அழகா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஆஸ்ட்ரோனமர் ஒரு வேலையை எப்படியெல்லாம் ஆரம்பிப்பாங்க, எப்படியெல்லாம் செய்வாங்க, எந்தெந்த மாதிரியெல்லாம் இந்த ப்ராசஸ் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மார்ஸ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் யார் யாரு எப்பப்ப என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கால வரிசைப்படி அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய விஷயங்களை பத்தி அவங்க சொல்லியிருக்கிற விதமும், இதுல அவங்க எழுதி கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயமும் மார்ஸை நமக்கு புதுசா அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே நிறைய இடங்கள்ல ஸ்கூல் டைம்ல இருந்து படிச்சிருப்போம், அதை பத்தின ஆராய்ச்சிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரே இடத்துல தொகுத்து அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் நம்ம படிக்கும்போது நிஜமாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில தோல்வி அடைஞ்சதை பத்தியும் இவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா எல்லா திட்டங்களும் வெற்றியாவே இருந்ததில்லை, ஒரு சில திட்டங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அப்படி அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன, அந்த தோல்விகள் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றதையும் அவங்க பேசியிருக்காங்க. இன்னைக்கு நடந்து வர ஆராய்ச்சிகளை பத்தியும், அடுத்த கட்டமா மனித இனம் செவ்வாயில போறதுக்கான, குடியேறதுக்கான, இல்லைன்னா அதுல என்னென்ன வகையான அட்வான்ஸ்மெண்டோட மனித இனம் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்மளோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமூற்ற பல தகவல்களை இந்த புத்தகம் நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமா வெவ்வேறு விஷயங்களை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த த சைரன்ஸ் ஆஃப் மார்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படிங்க. நீங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தியோட இந்த புத்தகம் நமக்கு முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.